ஒரு நாள் ஒரு திராட்சை தோட்டத்துக்கிட்ட பசியோட ஒரு நரி நடந்து போச்சு. பசியில அதோட வயிறு கடமுடா கடமுடான்னு சத்தம் போட்டுச்சு. அப்ப அதோட தலை மேல தொங்கிட்டு இருந்த சுவையான திராட்சைகள் அதோட பசியை இன்னும் தூண்டுச்சா. அது ஆசையோட அந்த திராட்சைகளை பார்த்தது. நரி தன் தலையை உயர்த்தி அந்த திராட்சை கொத்துகளை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த திராட்சைங்க அது தொட முடியாத உயரத்துல இருந்துச்சு. அது எகிரி எகிரி குதிச்சும் கூட அந்த திராட்சைங்களை தொடவே முடியலையா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த நரி தன்னோட 2 கால்களை நேரா நின்னுகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எகிரி குதிச்சு திராட்சையை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியோ நரியால அந்த திராட்சைங்க கிட்ட நெருங்க கூட முடியல. நான் உயரமானவனாச்சே, எனக்கு எப்படி எட்டாம போகும் அப்படின்னு தன்னையே அது தேத்திக்கிச்சான். மறுபடியும் அது ரொம்ப நேரத்துக்கு எகிரி எகிரி குதிச்சு ஒரு கொத்தையாவது பறிச்சிடலான்னு முயற்சி பண்ணுச்சான். ஆனா அது முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கடைசியா அது சோர்ந்து போய் கீழே விழுந்துருச்சு. அது மொத்தமா நம்பிக்கையே இழந்துருச்சு. சீச்சி, இந்த பழம்லாம் புளிக்கும், இதெல்லாம் எவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி நடந்து போயிடுச்சான். நமக்கு கிடைக்காத ஒரு பொருளை கேவலமானதுன்னு சொல்றதுதான் மனுஷ குணம்.